குட் ஈவினிங். என்னதான் இருந்தாலும் இந்த ஈவினிங் நேரத்தில் நம்ம மொட்டை மாடிக்கு வந்து அந்த காற்று வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த இயற்கையை ரசிக்கிறதே ஒரு சுகந்தாங்க. என்னதான் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே அடிக்கிற வெயிலுக்கு இருந்தாலும் இந்த ஈவினிங் நேரத்தில் வந்து அப்படியே இந்த இயற்கையை பார்த்தா மனசு கூட லேசாயிடும். இங்கே பாருங்கள், எம்மா இந்த சிங்கத்தை குளிப்பாட்டி அதை காய வச்சுருக்கான். இந்த இயற்கையை பார்த்து நம்மளுக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே சங்கடங்கள் எல்லாமே இருந்தாலும் சாயந்தர நேரத்தில் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த மரம் ஆடுதுன்ட்டு. இந்த பறவையெல்லாம் பறக்கிறத பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நல்லா இருக்கும். இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு மாமரம். இந்த இயற்கையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதில் தொங்குகிற மாங்காவாகட்டும், இந்த இலைகளாகட்டும், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நிறைய பறவைகளோட சத்தம் அதை பார்க்கும்போது கீரவாணி சாங் தான் ஞாபகம் வருது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக இங்கே ஒரு மாங்காவை எப்படி அந்த அணில் வந்துட்டு பொறிச்சிருக்குன்ட்டு செம சூப்பராக. உங்களுக்கு தெரியுதா என்ன ஒரு இயற்கையில்? என்னமோ தெரிலங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போவுமே மனசு சங்கடமாக இருந்தால் நான் மொட்டை மாடிக்கு வந்துடுவேன். வந்து இந்த இயற்கையெல்லாம் கொஞ்சம் பார்த்தனாலே எனக்கு கொஞ்சம் மனசு ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் சரி, யோசித்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் கூட சண்டையா, இல்லை வீட்டு பிரச்சனையா, இல்லை குழந்தைங்கனால ப்ரெஷரா, எதுனாலும் சரி, இப்படி வந்து இப்படியே மத்தியானம் இருந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள் என்னோடய வாண்டுகள்லாம் கத்துது. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மாங்காயோட என் பண்ணுங்கள்.